அனைவருக்கும் வணக்கம். ஆட்சி அமைச்ச நாள்ல இருந்து பூச்சாண்டியை வெளில விட போறோம், பூச்சாண்டியை வெளில விட போறோங்கிற மாதிரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா நேற்று ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆனதுல இருந்து சோசியல் மீடியாவில் பரவுற ஒரு செய்தி, இந்த திமுகவுக்கு மனசாட்சியே இல்லைங்க, பிறந்த பிள்ளை தலையில கூட 1,28,000 கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான். இந்த செய்தி பொய்யான்னு கேட்டா பொய் கிடையாது, உண்மைதான். ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல தனிநபருடைய கடன் 67,000, திமுக ஆட்சி காலத்தில் 1,28,000 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபருடைய வருமானம் 2 லட்சம், திமுக ஆட்சி காலத்தில் 3,67,000. அப்போ தனிநபருடைய வருமானத்தை அதிகரித்து அந்த வருமானத்துக்கு ஈடு கொடுக்க முடிகிற அளவுக்கு தான் திமுக அரசு கடனை வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒன்றிய அரசினுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கல, நிதியமைச்சரே ஒத்துக்கிறார். அதே நிதியமைச்சர் சொல்றாரு, இந்த திமுக அரசு பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னு. குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும், ஒரு மாநிலத்தில் தனிநபருடைய வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் தொழிற்சாலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கணும், முதலீடுகள் அதிகமாக கவரப்பட்டிருக்கணும், அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கணும், மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் திமுக அரசு செஞ்சதுனால தான் தமிழ்நாட்டில் தனிநபருடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் மறைச்சி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு ஒயிட் பேப்பரை தான் தாவேக அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோவை எங்க அம்மாக்கள் அக்காக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது திமுகவுக்கு மட்டும் போட்ட ஸ்கெட்ச் இல்லை. யாரெல்லாம் 2,500 பணம் வரும், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வரும் நம்பி ஓட்டு போட்டிங்களோ உங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்ட ஸ்கெட்ச் தான். என்னம்மா இப்படி சொல்லிட்டு, அப்போ 2,500 பணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வராதா அப்படின்னு கேட்டா வரும். ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?